கிறிஸ்தவருக்கு இருந்த ஆவியோ பரிபூரணம் பரிபூரணம். இயேசுவின் நாமத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. நமக்கு இருக்கா? இயேசுவின் நாமத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை கிறிஸ்தவன் பெற்றுவிட்டானா? இயேசுவின் நாமத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை கிறிஸ்தவன் பெற்றுவிட்டானா? கேள்வியதான். இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே சொல்லி இருக்கிறார். வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் கிறிஸ்தவனை கொடுத்து விட்டார். கொடுத்தாரா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ள எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கிடைத்து விட்டது. அத்தனை விசுவாச பிள்ளைகளும் அதிகாரத்தை பெற்றுவிட்டோம். பெற்றுவிட்டோமா? அந்த ஊழியர்களுக்கு அதிகாரம் நமக்கு இல்ல. பெற்றுவிட்டோம், எல்லாரும் பெற்றுவிட்டோம். அதை நாம் செயல்படுத்த முடியுமா? முடியாது. பெற்றுவிட்டோங்கிற உணர்வு இருந்தால் செயல்படுத்த முடியும். பெற்றுவிட்டோங்கிற உணர்வு இல்லைன்னா செயல்படுத்தவே முடியாது. நம்மால் என்ன செய்யலாம்? அதிகாரம் வல்லமை எல்லாம் இல்லாத ஆளுதாய் உட்காந்துருக்க. நமக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிட்டு இருக்கிறேன். அதனால இவன் என்ன செஞ்சான்? விசுவாச இருக்கிறவங்க பின்னால ஓடுறான், பின்னால ஓடுறான், என்னென்னமோ காரியங்கள் பின்னால ஓடிட்டு இருக்கிறான். அவங்களை எல்லாம் பெரிய ஆள் நினைக்கிட்டு இருக்கிறான். அடே, நீ அவங்களை விட பெரிய ஆள் பாருங்க. உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு ஆண்டவரே. உனக்கு அந்த உணர்வு இன்னும் வரலையே. இதுக்குதான் எழுப்புதல் விழுகிறது. உனக்கு இன்னும் அந்த உணர்வு வரலையே. இதனால்தான் ஒரு சில கூட்டங்கள் இப்போது ஒரு சில கூட்டங்கள் ஊழியர் என்ற போர்வையிலே கிறிஸ்தவர்களையும் உலகத்தையும் ஏமாற்றி கொண்டு, எனக்கு தான் எல்லாம் இருக்குது, எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, எனக்கு தான் வல்லமை இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிறது. அதாவது நீ விசுவாசித்தா யார பார்த்து பார்த்தா யார பார்த்து பிரதானாசாரியனவா சாதாரண விதவை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். நமக்கு அதிகாரமும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி யோவான் 14:12 எல்லா விசுவாசிகளும் செயல்படுத்த முடியும். என்னங்க? நடக்கும். நம்ம தான் விசாரிக்க மாட்டேங்கிறோமே. விசால் போட்டோம் பின்னால போய் நிக்கிறோமே. நம்மளை பத்தி எதுவும் சொல்லுவானா? ஹீரோ வர்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கு. அரசியல் கூட பரவாயில்ல போல. நம்ம ரொம்ப மோசமாயிட்டோம். இதனால என்ன ஆயிரும் தெரியுமா? ரட்சிப்பின் சுவிசேஷம் பரவ மாட்டேங்குது. இதனால நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆளுதான் வரணும், அந்த ஆளுதான் வரணும். ஒன்னாலே நடக்குமியா? நடக்காதா? அதனால நாம் எல்லாருமே அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். வல்லமை தேவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். வல்லமையும் உபவாசத்தினால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு விட்டால் போதும். வல்லமையும் அதிகாரமும் உனக்கு இருந்தால் போதும். நீ உலகத்தை கலக்குவார். அதுக்குன்னு ஒரு ஆளு குடியிருக்காரு, அவர்தான் கலக்குவார் இல்ல. ஆளுமாவுடைய இருந்து வந்துதான் கலக்குவார் இல்ல. கனடாவில் வந்து பாரத வந்துதான் கலக்குவார் இல்ல. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாத கூட்டம். சிஎஸ்ஐ குரூப். நம்மெல்லாம் ஆவிக்குரிய கூட்டம். நம்மெல்லாம் ஆவிக்குரிய கூட்டம். கூப்பிடுவாங்க, கல்லூரி எடுத்துருவாங்க. அவருக்கு கவலை இல்லை.